அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரைடே விலாக் போட்டு. ஸோ அன்றைக்கி வந்து காலையிலே ஃப்ரிட்ஜு துடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வெள்ளிக்கிழமையில் நார்மலாக இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுற வேலை, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் இந்த டீப் க்ளீனிங் அதெல்லாம் பெருசாக வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மான்றதுனால லன்ச் குக் பண்ணுறது, லன்ச்சே ஹெவியாக குக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பால் கொட்டிருச்சு. அதனால் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கடகடன் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி இஞ்சி பூண்டு வேறு அரைக்கணும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஈஸியாக முடியும் வேலை. நான் எப்போயுமே வியாழன்கிழமை அரைச்சி முடிச்சிடுவேன். சரி இஞ்சி பூண்டு தானே டக்குன்னு குயிக்காக அரைச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜு வேலை வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்துருச்சு அன்றைக்கி. ஸோ கடகடன்னு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி முடிச்சுட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து குக் பண்ணேன். அன்றைக்கி லன்ச்சுக்கு பொடியானம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பொடியானம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மல் கறி குழம்பு இருக்குல்ல அதுதான் வச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக மேலே கொஞ்சமாக பூண்டு கூட வந்து பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து மேலே தூவணும். இந்த பொடி நான் ப்ரிப்பேர் பண்ணதில்லை, திருப்பத்தூர்லேருந்து அம்மா வந்து வாங்கி தந்தாங்க எனக்கு. ஸோ அதுதான் அன்றைக்கி வந்து போட்டு பொடியானம் பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணும் அப்படின்னா, அந்த பொடியோட ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்டு பெரியம்மா கிட்டலாம் கேட்டு அந்த ரெசிபி எப்படி நானே வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெய்ச்சோறு, நார்மல் ஒயிட் ரைஸ் கூடலாம் இந்த பொடியானம் அல்டிமேட் காம்பினேஷன். நான் வந்து கிச்சனில் நிறைய கத்தி வச்சுருப்பேன். கத்தி கலெக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த அளவுக்கு நிறைய நைஃப் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லா நைஃபும் கொஞ்சம் இப்போ மொக்கையாயிடுச்சு. ஸோ என்ன தான் டூல் வச்சு நம்ம வீட்டிலையே சாணம் பிடிச்சாலும் அந்த வெளியே கொடுத்து சாணம் பிடிச்சிட்டு வர மாதிரி இல்லை. ஸோ அடிக்கடி மொக்கையாயிடுது. நானும் நினச்சி வச்சுருக்கேன் வெளியே வந்து கொஞ்சம் கத்திலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாணம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொக்கையானதுனால கத்தி மாற்றி மாற்றி நான் இஞ்சி ஒரு அதுலன்னு மாற்றி கட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக இஞ்சி பூண்டு அரைச்சி முடிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்து அரைக்கிறேன். நல்லா வெள்ளையாக இருக்குது இஞ்சியும் பூண்டும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட்டு நான் பெருசாக ஆட் பண்ண மாட்டேன். சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். பட் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணும் போது நம்ம சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் அது கொஞ்சம் தப்பாக போயிடும். அப்படின்றதுனால சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ண மாட்டேன். நார்மல் கறிசால்னா நம்ம எப்படி தாளிப்போம் அதே மாதிரி தான். எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து சேர்த்து நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி, அப்புறம் மசாலாஸ், அப்புறம் நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எல்லா விதமான காயும் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். அதாவது நாட்டு காய்கறி இருக்குது இல்லையா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பொடியானம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாஸ் கிச்சன் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். அதில் நான் வந்து ரெகுலராக வந்து ரீல்ஸ் அண்ட் தென் ஸ்டோரியில் தினம் நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் வரேன் அந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். அதே ரீல்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க அதையுமே பாருங்கள். ஒரு 2-3 சிஸ்டர் என்கிட்ட அடிக்கடி கேட்குற கொஷின் என்னென்னா, நீங்கள் சமைக்கிற மாதிரியே தான்க்கா நானும் எங்கள் வீட்டில் கறி சால்னா வைப்பேன், மீன் குழம்பு வைப்பேன், அது மட்டும் இல்லாமல் பிரியாணி செய்வேன். பட் ஆனால் அந்த டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது, ஏன்னே எனக்கு தெரியலை, எனக்கு டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் வீடியோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். இப்போ ஒரு பிரியாணி செய்கிறோம் இல்லை மீன் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி
அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கைப்பக்குவங்கிறது ஒரு கைப்பக்குவம்னு சொல்கிறாங்கல்ல, அது இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% நம்புகிறேன். என்னென்னா இப்போ பிரியாணிக்கு இவ்வளோ தக்காளினா இவ்வளோ தக்காளி போட்டால் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து வரும். நம்ம கொஞ்சம் கம்மியாக போடுவோம், இல்லை நெய் தாராளமாக விட மாட்டோம் கடைசியில். கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இந்த கை சுருக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கம்மியாகவே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து அந்த டேஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு இதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் கை தாராளமாக நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே வரும். அதுக்குன்னு 2 இட்லிக்கு 1/4 கிலோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட சொல்லலை. ஸோ அந்த பிரியாணியோட அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். அதே மாதிரி தான் மீன் குழம்பும் சரி, மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கறி குழம்பு ஆகட்டும், கறி குழம்புலாம் இந்த தேங்காய் தான் ரொம்ப ரொம்ப மெயின். கொஞ்சம் வழுக்கு தேங்காயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிடும். சால்னா வந்து தண்ணி விட்ட மாதிரியே இருக்கும். ஸோ தேங்காய் நல்ல குவாலிட்டியான தேங்காவாக வாங்கி நீங்கள் வந்து அது அரைச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக வரும். அண்ட் தென் அன்றைக்கி சூப்பராக பொடியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 2 ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணி போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் ஒருத்தவங்க வந்து வர முடியாத சூழ்நிலை. அதனால் இன்னொரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு மால் போனோம். மால் போயிட்டு கொஞ்சம் மீஷோ, டைஸோ இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஃபுட் கோர்ட்டில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். பெருசாக ஷாப்பிங் எனக்கு எதுவுமே பண்ணலை. இருந்தாலுமே இந்த டைஸோ மினிசோக்குலலாம் போனால் நௌரினுக்கு அப்படியே ரெக்க முளைச்சிரும். ஸோ அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வேணும் அது வேணும். ஆக்சுவலாக அவளுக்கு அது தேவையில்லையா எதுவுமே பார்க்க மாட்டான். இது க்யூட்டாக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த டைரி சூப்பராக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த டாய் சூப்பராக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாள். நான் வந்து அவளுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கி கொடுப்பேன். இல்லைனா அவள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் நான். நெக்ஸ்ட்டு டைஸோ மார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு எதுவும் வாங்குகிற பிளான் இல்லை. நான் எப்பயுமே இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா ஆஃபர் இருக்கும் போது வாங்குவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமதான் சீசனில் தான் நிறையா எனக்கு அந்த ஷாப்பிங் நான் வச்சுக்குவேன். ஸோ அதனால் ரமதானுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் இப்போ எதுவும் அன்றைக்கி நான் வாங்கலை. பட் ஆனால் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்கு புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ கவலையெல்லாம் பறந்து போயிடும் ஷாப்பிங் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவாட்ஸ் வந்து வெளியே வரும். ஷாப்பிங் இஸ் அ தெரப்பி அப்படி இப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே ரிலாக்ஸ்டாக மைண்டு சூப்பராக இருந்துச்சு. பெருசாக ஷாப்பிங் கவராக எதுவும் வாங்கலை. ஆனாலுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்டோடு வெளியே போனது, அவளுக்கு எதுவும் அவள் ஒரு ப்ராடக்ட் பார்த்தா, நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அன்றைக்கான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன குட்டீஸ் தான் இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்காததுனால கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டும் வாங்கி கொடுத்த உடனே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைஸோவில் இந்த நெயில் ஆர்ட்டுக்கான கிட் நிறையா இருந்துச்சு. அது கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. நௌரி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் என்கிட்ட கேட்பா. அதில் இதுவும் ஒன்று. பெருசாக நான் எதுவும் வாங்கி கொடுக்கல, இது நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கல. ஆனால் க்யூட்டாக நிறையா இருந்துச்சு. நமக்கே பார்க்க ஆசை வருது. கிட்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை.
எப்போ ஃபுட் கோர்ட் போனாலும் மோமோஸ் ஷாப்பையும் அந்த டாப்பியோக்கா போபா டீ ஷாப்பையும் பார்த்தா விடவே மாட்டா. ஸோ மோமோஸில் வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃபேவரட் இந்த சாக்லேட் மோமோஸ், அதையும் ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்காகவும் என் ஃப்ரெண்டுக்காகவும் சீஸி மோமோஸ் அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த போபாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பியோக்கா பல்ஸ் இருக்கும்ல, அது அவளுக்கு பிடிக்காது நவ்ரீனுக்கு. ஸோ இந்த பாப்பிங் போபாலே வந்து ஃப்ளேவர்டு வரும் இல்லையா, மேங்கோ ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா லிச்சி ஃப்ளேவர்டு பாப்பிங் போபாஸ் போட்டு சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பிட்ஸாஸ் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வேஃபல்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வந்துட்டு மெரினா பீச்சில் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருந்தாங்க. சரி இங்கே முடிஞ்சிடுச்சு வேலை, இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு சும்மா தான் பேசிகிட்டு இருக்கணும், ஸோ அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி போனோம் மெரினா பீச்சுக்கு. ஸோ ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா ரஷ் இல்லை. பிரியாணி கவுண்டரில் மட்டும்தான் அதிகமான க்யூ இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால காலையிலே மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டதுனால பிரியாணி பக்கம் நாங்கள் போகவே இல்லை. இன்னும் அந்த ஸ்நாக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த கார்டில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம கொடுத்து அதை ஏற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 300 போட்டு நாங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு கவுண்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபேமஸோ அதை வந்து வெளியே வந்து போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து இந்த மயிலாடுதுறை, சிவகங்கை மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த இறால் வாடாவும் அதுக்கப்புறம் இந்த சுக்கு காப்பியும் ட்ரை பண்ணோம், பழம்பொரி ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சுக்கு காப்பி வந்துட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருந்தது. அது சுட சுட குடித்த உடனேயுமே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீல், ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெடி டு ஈட் ஃபுட்ஸும் வந்து அவைலபிளாக இருந்தது. இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாமே முறுக்கு, அதிரசம், லட்டு, ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வத்தல், வடகம், கருவாடு, ஊறுகாலே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ், வெஜ்ஜு அந்த மாதிரி நிறையா இருந்தது. கைவினை பொருட்கள் ஷாப்ஸும் நிறையா இருந்தது. இந்த கையிலே செஞ்ச முறம், கூடை, பேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கையிலேயே தரிச்ச புடவை இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து நான் வந்து கருவாடு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கருவாடு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நல்லா இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நெத்திலி கருவாடு ஒரு பேக்கெட் வந்து 50 rupees இருந்தது. ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். அவ்வளோதான். அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம். நைட் டின்னர் பெருசாக எதுவும் சாப்பிடல, அங்கே நிறையா ஃபுட் ட்ரை பண்ணதுனால அப்படியே படுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.